Hi friends, இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான 8 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் அதுல என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பாத்துறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோ இந்த வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அப்படினா நெக்ஸ்ட் வீடியோல வந்து வாட்ஸ்அப்ல இருக்க 30 ட்ரிக்ஸை பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போறோம். சோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இந்த வீடியோல வந்து நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்க என்ன அப்படினா நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல வைப்பீங்க. சோ அது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கும். சோ GIF ஃபைல் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு GIF ஃபைல் வந்து எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ உங்களுடைய மொபைல்ல நீங்க ஸ்டேட்டஸ் ஓபன் பண்றதுக்கு எப்பவும் போல நார்மலா ஓபன் பண்ணிக்கங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் காமிக்கும். ஸோ அதை வந்து அந்த செகண்டை வந்து இருக்க ரொம்ப கம்மி பண்ணிட்டே வாங்க. ஸோ ரொம்ப கம்மி பண்ணிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும், GIF அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக மாறிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரும்ப அந்த ஆக்ஷனே வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதி வச்சுக்கலாம், ஒரு எமேஜி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த ஒரு வீடியோவே வச்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி யாருக்காச்சும் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜ் வரும்போது அவங்களுடைய மெசேஜை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக பார்க்கணும், ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த கான்டாக்ட் வேணுமோ அந்த கான்டாக்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கான்டாக்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டாக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 கான்டாக்டை வச்சு பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மெசேஜ் பண்ணுறவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட மெசேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய மெசேஜ் வரும்போது அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த கான்டாக்டை நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்க. ஸோ அவங்க மெசேஜை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி மெசேஜை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிளாக் பண்ணுவீங்க. ஸோ பிளாக் பண்ணும்போது அவங்க உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோவப்படுவாங்க. ஸோ அவங்க மெசேஜை நீங்கள் பார்க்கவும் கூடாது, அவங்கள நீங்கள் பிளாக் பண்ணவும் கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்டாக்டை மட்டும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோவே ஆகாது. ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் போயிடும். ஸோ அதனால் அவங்க மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மேலேயும் காமிக்காது. ஸோ அவங்க மெசேஜ் வந்து நீங்கள் ரீட் பண்ணவும் முடியாது. ஸோ இது அவங்க கான்டாக்ட் நீங்கள் பிளாக் பண்ணாமே அவங்க மெசேஜ் வந்து படிக்காமல் இருக்க முடியும். நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமிஜோஸ். இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒரு எம்ஜிஎஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கீழே வந்து சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலையில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படிங்கும் போது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ அந்த பேட் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே எனக்கு வந்து பேட்டு மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன் அப்படின்னா மேலே வந்து அந்த லவ் இமேஜஸ் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பிக்க முடியும். அப்படி இல்லைங்கும் போது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபுல்லாக அதை தொலைவணும். ஸோ அது உங்களுக்கு வந்து டைம் ரொம்பவே அதிகமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வாட்ஸ்அப் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து அதிகமாக தெரியும். ஸோ இதை வந்து நம்ம டார்க் மோடில் வச்சுக்கிறது அப்படின்னா உங்களுடைய கண்ணுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் எனேபிள் பண்ணுறது அப்படின்னா மேலே இருக்க 3 டாட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் உள்ள போனீங்க அப்படின்னா சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தீம் அப்படின்னு சொல்லிருக்கும். தீமில் வந்து சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லிருக்கும். அந்த டார்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக மாறிடும். ஸோ இது வந்து நைட் டைமில் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். நிறைய பேர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து 3 டாட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் போனோடனே ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிருக்கோம். அதில் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு சொல்லிருக்கோம்.
ஸோ அதை வந்து டிசேபிள் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டில் வந்து உங்களுடைய ஃபிங்கரை வந்து ஒரு வாட்டி டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இதனால் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் வேறு யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மற்ற அப்ளிகேஷன்லாம் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணுறதோட உங்கள் மொபைலில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்கிறதோட ஃபிங்கர் பிரிண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபிங்கர் பிரிண்டில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்க, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம 7ஆவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதனால் எங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா, உங்களுக்கு யாராச்சும் ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணுவார், அந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ டபுள் டிக் ஆயிரும். ஸோ அந்த மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்களே ஒரு மெசேஜ் யாருக்காச்சும் அனுப்பும் போது அவங்க வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கும்போது அந்த டபுள் டிக் ஆயிடுச்சுனாவே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அனுப்புகிறவங்க மெசேஜை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாலும் அவங்க வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணாத மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ சிங்கிள் டிக்கில் மட்டும்தான் இருக்கும். பிரைவசி பாலிசி போயிருங்க, அதில் வந்து ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீட் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த டிக்கை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மெசேஜை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பார்க்காத மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குமார் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். அந்த மெசேஜை டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணும்போது அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தலைகீழாக மாறிக்கும். ஸோ இப்போ வந்து காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரோம். காப்பி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாருக்கு அதை சென்ட் பண்ணுறோமோ அவங்களுடைய காண்டாக்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி சென்ட் ஆகும் அப்படின்னா தலைகீழாக தான் சென்ட் ஆகும். ஸோ நேராக நார்மலாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த லெட்டரை படிக்க முடியாது. இதுவே உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைகளாக திருப்பி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அந்த லெட்டரை வந்து நீங்கள் ரீட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக மெசேஜ் அனுப்பணும் கூட நீங்கள் அனுப்பிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஆப்ஷனு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 8 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து விடும்.